நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் காணா போணுச்சுனாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுறதை விட வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணை கட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் காணா போன பிறகு கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. அவங்கக்கிட்ட நான் சில கொஸ்டின் கேட்டால் அதெல்லாம் இல்லை எனக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கனாக்கா அலுப்பு பார்க்காம நான் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க. செஞ்சாக்க சப்போஸ் உங்கள் ஃபோன் காணா போனாலும் சிம் கார்டை மாற்றினாலும் உங்கள் ஃபோன் இருக்கக்கூடிய இடத்த நம்ம அழகாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோனில் வந்துட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸில் பார்த்தாக்கா கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், சாம்சங் அக்கௌண்ட் இருக்கும். சப்போஸ் சாம்சங் அக்கௌண்ட் இல்லாட்டி ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு சாம்சங் அக்கௌண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களுடைய ஐடி அந்த இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை சைன்இன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு தபா சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்ட் இதுலேருந்து வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அடுத்து நீங்கள் போகக்கூடிய இடம் வந்துட்டு செக்யூரிட்டி. ஓகே, செக்யூரிட்டி போய் செக்யூரிட்டியில் ஃபைண்ட் மை மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்துட்டு நீங்கள் ஆன் கொடுக்கணும். ஓகே, ஆன் இல்லாட்டி ஆன் கொடுங்க. அது ஆனில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து கோ டு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட் பேட், அதாவது உங்களோட இமெயிலையோ இல்லை வேறு எதுலையாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. findmymobile.samsung.com. இதை ஈஸியாக மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். பண்ண முடியாதவங்க ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்துட்டு இதில் போனீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த லாகின் பண்ண சொல்லும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அந்த இங்கே ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களா, அதுவும் அதோட பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே 3 ஸ்டெப்பு டிக் பண்ணணும். அக்ரி லாஸ்ட்டாக ஒரு அக்ரி கொடுத்தாக்கா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஓகே, இந்த பேஜ் வந்த உடனேயே இதில் வந்துட்டு லொக்கேட் மை டிவைஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளதை பார்த்தாக்கா உங்கள் ஃபோன் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது நான் என் ஃபோன்லேருந்தே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் இந்த வெப்சைட் அடிச்சிங்கனாக்கா வெப்சைட் அடித்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு சேம் இதில் என்ன கொடுத்தீங்களோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்தாக்க இந்த இது வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுடைய ஃபோன் வந்துட்டு எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அபுதாபியில் நான் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப துல்லியமாக காட்டுது. ஓகேவா, இவ்வளவுக்கும் இந்த ஃபோன் வந்துட்டு நம்மளுடைய லொக்கேஷனை காட்டும். நம்ம கம்ப்யூட்டரில் கூட பார்க்கலாம். பட் நான் அதை கேமரா ஆன் பண்ணி கம்ப்யூட்டரில் காட்டினா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இது முடிஞ்ச உடனேயே ரிங் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிங் மை டிவைஸ் நீங்கள் கொடுத்தாக்க உங்கள் ஃபோனை யாராச்சும் ஒழிச்சு வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட விளாட்லாம். அப்போ அந்த ஃபோன் சவுண்ட் கேட்கும், ஒரு அலாரம் மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டிஸ்ட்டு, சின்ன குழந்தை பண்ணுற விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் லாக் மை ஸ்க்ரீன், இது வந்துட்டு உங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவே லாக் பண்ணலாம், அவன் ஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி. லாஸ்ட்டாக நமக்கு உள்ளது வந்துட்டு வைப் மை டிவைஸ் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணுறது. ஒருத்தன் வந்துட்டு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா உங்களுடைய எக்ஸ்டர்னல் மெமரி, சிம் கார்டில் இருக்கக்கூடிய விஷயம், ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டு, இதெல்லாம் நீங்கள் எது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வைப் கொடுத்தாக்கா உங்கள் ஃபோன் காணா போனாலும் உங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர்ஸ் எதுவுமே இன்னொருத்தவனுக்கு போகாது. ஆக முக்கியமாக கண்டிப்பாக சாம்சங் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்துட்டு சில பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் சாம்சங் யூஸ் பண்ணல, நான் வந்துட்டு மற்ற கம்பெனி ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய காலங்களில் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சாம்சங் தவிர்த்து மற்ற ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க எப்படி வந்துட்டு அவங்களுடைய இதை செக்யூர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் இங்கே லென்த்தாக போயிட்டு, ஸோ இதை கண்டினியூ பண்ண முடியல. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய ஆண்ட்ராய்டு நண்பன் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.